இந்த லிஸ்ட்ல நான் நெக்ஸ்ட் சொல்ல போற படம் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கராத்தே கிட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்தியாவில இருந்து கிளம்பி சைனாவில் போய் அங்கே வாழலாம் அப்படின்னு போறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஏரியாவில் வந்து நிறைய புல்லிஸ் வந்து இவங்களை புல்லி பண்றாங்க. ஸோ அந்த புல்லிஸ் கிட்ட எல்லாம் தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸான குன்ஃபு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாவ்லின் டெம்பிள் போறாரு. பட் அந்த ஷாவ்லின் டெம்பிள் இந்த குன்ஃபுக்களை வந்து தப்பான விஷயத்துக்கும் தப்பாக தான் சொல்லி தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போறேன். அப்போதான் ஜாக்கி சானை வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. அவர்கிட்ட வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸான இந்த குன்ஃபுவை கற்றுக்குன்னு அந்த புல்லிஸ் எதிர்த்து போராடினாரா இல்லையா, கடைசியில் நினைஞ்ச அந்த பெரிய ஃபைனல் டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப மோட்டிவேஷனா சொல்றேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கி சானும் ஹீரோ சேர்ந்து அந்த குன்ஃபு கத்துக்கிற அந்த பிராக்டிஸ் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அது ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். பார்க்க போய் நம்மளுக்கே குன்ஃபு பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர லவ் ஸ்டோரி, லவ் சீன்ஸ் அப்படிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற லவ் சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த பப்பட் ஷோக்கு பின்னாடி போய் இந்த ரெண்டு பேர் லிப்லாக் அடிக்கிற சீன்ஸ்லாம் அப்படி நல்ல காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நான் சின்ன வயசில் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் வர ஹீரோ வந்து கிட்டத்தட்ட பார்க்க பொண்ணு மாதிரியே முடியல பின்னல் போட்டுருப்பாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் லீட், அதாவது பொண்ணு தான் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன். எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். அதனால லெஸ்பியன் எல்ஜிபிடினா கூட என்ன தெரியாது. அப்புறம் வளர தான் கூட இருக்க பசங்களாம் சொன்னாங்க, டே அது பொண்ணு இல்லடா, அது ஒரு பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ பையனா அது அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்க யாராவது சின்ன வயசுல இருக்க போறே இந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.